ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாழைக்காய் கோலா உருண்டை. ரொம்ப சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். இது ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக டக்குன்னு நினச்சோன்னே செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்போ ஒரு வாழைக்காய்க்கு நமக்கு 12 பீஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அருமையாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கு இந்த ஒரு வாழைக்காய் எடுத்து நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வாழைக்காயை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது தோல் உரிச்சு எடுத்து இந்த வாழைக்காயை நம்ம சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வேக வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் ட்ரையாக வறுக்க போகிறோம். 2 ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, பட்டை கொஞ்சம், தேங்காய் துருள் ஒரு 2 ஸ்பூனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரையாக நம்ம வறுத்துக்கலாம். கடைசி இது கூட மிளகாய் வத்தல் 2, பச்சை மிளகாய் 1 எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்து எல்லா பொருளையும் நல்லா ட்ரையாக நம்ம வறுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த பிளேட்டில் வேக வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ட்ரையாக வறுத்து வச்சுருக்கிற இந்த பொடி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நான் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக தான் அரைச்சிருக்கேன். இந்த வாழைக்காய் கோலா உருண்டைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த துருவி வச்சுருக்க வாழைக்காயோட இந்த நம்ம பொடி செஞ்ச இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம தேவைப்பட்டால் தான் தண்ணி சேர்த்துக்கணும், இல்லைனா தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்படி தண்ணி தெளித்து நம்ம இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளித்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை அதை நம்ம பிடிச்சி வச்சிடலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க ரெடியாக. நம்ம அடுத்த ஒரு வாழைக்காய்க்கு இந்த மாதிரி 12 கோலா உருண்டை வந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடியாக போகுது. இப்போ வானிலை எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ ஒன்றா சேர்த்துடலாம். இந்த மாதிரி செவந்து வர ஸ்டேஜில் நம்ம இந்த வாழைக்காய் கோலா உருண்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டில் சேர்த்துக்கலாம். நம்முடைய அருமையான வாழைக்காய் கோலா உருண்டைகள் ரெடி. உங்களுக்கு இந்த வாழைக்காய் கோலா உருண்டை பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.